ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த செக்மெண்ட்டில் லோகேஷ் கனகராஜ் மற்றும் கார்த்தி அவர்களின் பிளாக் பஸ்டர் மூவி கைதி அந்த படத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி பார்த்துடலாம். இந்த படத்தில் நரேன் வந்து போலீஸ் ஆஃபீஸராக வராது. ஸோ அவர் பெரிய ஒரு ட்ரக் பஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அதெல்லாம் வந்து திருச்சி கமிஷன் ஆஃபீஸில் வச்சுருக்காரு. ஸோ அதை குறிப்பிட்ட ஆளுங்களையும் அங்கேயே வந்து அரெஸ்ட் பண்ணி அங்கே வச்சுருக்காரு. நரேன் வந்து ஒரு ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர் ஜெனரலோட ரிட்டையர்மெண்ட் பார்ட்டிக்கு போகிறாரு. அங்கே என்ன ஆகுதுன்னா, இந்த ட்ரக்கு இதை சேர்ந்தவங்க வந்துட்டு அந்த ரிட்டையர்மெண்ட் பார்ட்டியில் கொடுக்குற ஆல்கஹாலில் இது கலந்துடுறாங்க, பாய்சன் கலந்துடுறாங்க. ஸோ அதனால் எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் வந்து மயங்கி விழுந்துறாங்க. ஸோ இந்த டைமில் தான் கார்த்தி என்ட்ரி ஆகிறாரு. கார்த்தி வந்து பல வருஷமாக ஜெயிலில் இருந்துட்டு இப்போ தான் வெளில வந்து அவர் பொண்ணை பார்க்குறதுக்காக போகிறாரு. ஆனால் நரேன் வந்து போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவரை ஃபோர்ஸ் பண்ணி இவங்க எல்லாரையும் வந்து வண்டியில் கொண்டு போய்ட்டு, அதாவது மயக்கமடைஞ்ச எல்லா போலீஸ் ஆஃபீஸரையும் கொண்டு போயிட்டு இதில் ஹாஸ்பிட்டல் சேர்ந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஆனால் அதே டைமில் என்ன நடக்குதுன்னா வந்துட்டு அந்த ட்ரக் கார்ட்டில் சேர்ந்து அதாவது அர்ஜுன் தாஸ் தான் அந்த கேரக்டர் பண்ணுறாரு. அவர் வந்து கேங்ஸ் எல்லாம் கிளப்பி எப்படியாவது அவங்கள வந்து பிடிச்சி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. ஸோ வந்து கார்த்தி வந்து எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் கார்த்தி நிறைய அந்த எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த டைமில் வந்து நிறைய கேங்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஓவர் நைட்டில் அத்தனை கேங்ஸையும் அட்டாக் பண்ணி அவர் கடைசியில் வந்து போய் சேராரு. பேரலாக பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் மரியன் ஒரு கான்ஸ்டபிள் அந்த ரோலில் வந்து வராரு. அவர் திருச்சி போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் இருந்து அந்த ட்ரக்ஸ் எல்லாம் யாரும் எடுத்துகிட்டு போகாத மாதிரி பாதுகாக்கிறாரு. ஸோ இதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த படத்தோட பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டில் கேஸ்ட் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா கார்த்தி, அர்ஜுன் தாஸ், அதுக்கப்புறம் வந்து ஜார்ஜ் மரியன், நரேன் எல்லாமே வந்து ஒரு சட்டில் காஸ்ட்டாக ஒரு ஹை காஸ்ட், ஹை பவர்ஃபுல் காஸ்டாக ஒரு சட்டிலாக ஒரு கேஸ்ட் இருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டராக இந்த படத்தில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஜார்ஜ் மரியனா ஆல்மோஸ்ட் அவர் தான் ஹீரோ மாதிரி இந்த படத்துக்கு. அவர் தான் வந்து எக்ஸலண்ட்டாக வந்து எல்லாம் பாதுகாத்து எல்லாமே பண்ணுறாரு. ஸோ அது ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர் இந்த படத்தில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சர்ப்ரைஸ் ஃபேக்டர் இருக்குது. அப்புறம் சாம் சிஎஸோட மியூசிக் ஃபென்டாஸ்டிக். இந்த படத்துக்கு ஏற்ற ஒரு பர்ஃபெக்டான மியூசிக்கை வந்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல வேண்டியது லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன் மற்றும் ஸ்க்ரீன் பிளே. அதாவது வந்து ஒரு எக்ஸலண்ட் த்ரில்லர், ஒரு சேஸ் மூவி, ஓவர் நைட்டில் எடுக்கிற மூவி, நோ சாங்ஸ், நத்திங். அப்படி இருந்தும் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ஒரு விறுவிறுப்பாக வந்து ஒரு யூனிக் ஸ்டோரி லைனை வந்து இந்த இது கொடுத்துருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு த டைரக்ஷன், அந்த ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே. அப்புறம் அடுத்து சொல்ல வேண்டியது ஆக்ஷன் சீக்வன்ஸ். ஃபுல் படமாக அந்த நைட்டில் நடக்கிற அந்த ஒவ்வொரு கேங்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிஃப்ரெண்ட் கேங்ஸு டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் வராங்க. அவங்க எல்லாரையும் ஃபைட் பண்ணுறாரு கார்த்தி அண்ட் நரேன் போத் ஆஃப் தம். அது வந்து எக்ஸலண்ட் ஆக்ஷன் கோரியோகிராஃபி இந்த படத்தில் இருக்குது. அண்ட் எமோஷ்னல் சீன்ஸை, அதாவது கார்த்தி மெயினாக போகிறதே அவரோட பொண்ணை பார்க்குறதுக்கு தான். ஸோ அந்த சீன்ஸ் எல்லாமே எமோஷ்னல் சீன்ஸ் வந்து நிறைய இருக்குது. சினிமாட்டோகிராஃபி, அதாவது நைட் ஃபோட்டோகிராஃபிங்கிறது ரொம்ப கஷ்டமானது. என்னடா இருட்டில் எடுத்துருக்காங்க, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. அப்படி இருந்து இவங்க வந்து பக்காவாக வந்து நைட் சீக்வன்ஸ், அதாவது லோகேஷ் கனகராஜ் கொஞ்சம் யூனிக் ஸ்டைலே வந்து நைட் ஷார்ட்ஸ் எடுக்கிறது தான். ஸோ அது வந்து சூப்பர்பாக எடுத்திருக்காங்க, யூனிக்காக இருக்குது இந்த படத்துக்கு. ஸோ வந்து நமக்கு வந்து இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ஜார்ஜ் மரியான், அர்ஜுன் தாஸ் எல்லாம் வந்து ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம கண்டிப்பாக இது பண்ணோம். கிளைமேக்ஸில் வர அந்த டெர்மினேட்டர் படத்தில் வந்து கன்னை வச்சு சுட்டு தள்ளுறது எல்லாத்தையும், இதெல்லாம் வந்து யூனிக்காக இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய இந்த படத்தில் இந்த அதாவது டெர்மினேட்டர் கன், அந்த கன்னை வச்சு ஷார்ட் பண்ணுற வந்த பிறகு அதுக்கப்புறம் நிறைய படத்தில் காப்பி பண்ணி அந்த மாதிரி சீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதெல்லாம் வந்து இந்த படத்தோட பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். வந்துட்டு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து படம் வந்து ஒரு வைலன்ஸ் வந்து ஹெவியாக இருக்குது, அது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு படத்தோட லெங்க்த்து வந்து அதிகமாக இருக்குது, அதாவது ஃபைட் சீன்ஸ் வந்து. அதனால் இவங்க வந்து கொஞ்சம் எலாங்கேட்டடாக இருக்குது எல்லா ஃபைட் சீன்ஸும். பிகாஸ் அவங்க வந்து அந்த ஃபில் பண்ண அந்த படத்தில் வந்து சாங்ஸ் கிடையாது, ஒன்லி ஃபைட்ஸ் தான் இருக்கும்போது சேசிங், அதாவது ஒன் நைட்டில் நடக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து தேவையில்லாமல் வெரி லெங்க்தியாக இருக்குது. இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு எக்ஸலண்ட் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. கண்டிப்பாக இருங்க, பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்யூ.